அனைவருக்கும் வணக்கம். இந்திய பொதுவுடைமை கட்சியினுடைய மூத்த தலைவர், இந்திய பொதுவுடைமை கட்சியின் தமிழ்நாடு தலைவராக 13 ஆண்டு காலம் பணியாற்றியவர், தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய தலைவராக 25 ஆண்டு காலம் பணியாற்றியவர், தமிழ்நாடு அரசால் தகைசால் தமிழர் என்று கொண்டாடப்பட்டவர். அப்படிப்பட்ட தோழர் நல்லக்கண்ணு RNK என்று அழைக்கப்பட்ட அவர் இன்றைக்கு 101வது வயதில் தன்னுடைய 83 ஆண்டு பொது வாழ்க்கையை முடித்துவிட்டு மரணம் அடைந்திருக்கிறார். பாலன் இல்லத்தில் செவ்வணக்கம் செவ்வணக்கம் தோழர் நல்லகண்ணுக்கு செவ்வணக்கம், செவ்வணக்கம் செல்வணக்கம் தோழர் RNKவுக்கு செவ்வணக்கம் என்கிற அந்த முழக்கம் பாலன் இல்லத்தை தாண்டி ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுக்கும், ஏன் இந்தியா முழுமைக்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் ஐயா மோடி இரங்கல் தெரிவிக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேரி வருகிறார். தமிழ்நாட்டுடைய எல்லா அரசியல் தலைவர்களும் பாரபட்சமின்றி தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகள் மீது விமர்சனம் வைக்கலாம், கம்யூனிஸ்டுகளை இன்றைக்கு இருக்க தலைவர்கள் மீது விமர்சனம் வைக்கலாம், கம்யூனிஸ்டுடைய கூட்டணி குறித்து விமர்சனம் வைக்கலாம். அப்படி முரண்பாடுகளுடைய எல்லோரும் தோழர் நல்லகண்ணுவிற்கு, ஐயா நல்லகண்ணுவிற்கு வீரவணக்கம் செலுத்த, அஞ்சலி செலுத்த, செவ்வணக்கம் செலுத்த வரிசையாக வந்து கொண்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நூற்றாண்டு கால அரசியலில் ஒரு கடைசி நேர்மையாளர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் கடைசி நேர்மையாளர், ஏன் நேர்மையாளரே இல்லையா அப்படின்னு கேட்கலாம். எந்த விதமான பதவியும் வைக்காம ஒரு சட்டமன்ற, பாராளுமன்ற அமைச்சர், ஏன் கவுன்சிலர் பதவி கூட வகிக்காத ஒருத்தர் ஒரு மாநிலத்தினுடைய 13 ஆண்டு கால தலைவராக இருந்து 25 ஆண்டுகால விவசாய தலைவராக இருந்து ஒரு சைக்கிள் கூட சொந்தமாக வைத்து கொள்ளவில்லை, தனக்கென்று சொந்தமாக ஒரு வீடு கூட கட்டிக்கல. ஏன் திருமணம் முடிந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேலே அவர் மனைவியோடு வாழ்ந்திருக்காரு. ஒரு நாள் கூட மனைவியோடு அவர் கட்சி நிகழ்வு இல்லாத எந்த இடத்துக்கும் அவர் போனது கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் மறைந்திருக்கார். வெறுமனையாக ஒரு தொழிலாளருக்காக போராடினாரு, விவசாயிகளுக்காக போராடினாரு, சாதி ஒழிக்க போராடினாரு, சமூக நீதிக்காக போராடினாரு அப்படின்னு அவருடைய வாழ்க்கையை சுருக்கிட முடியாது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் எத்தனையோ தலைவருடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கு. அதிலிருந்து முற்றிலுமாக மாறுபடுறாரு ஐயா நல்லகண்ணு அவர்கள். வெளியே சமூக நீதி, சாதி ஒழிப்பு, சமத்துவம் இதெல்லாம் பேசக்கூடிய தலைவர்கள் தங்களுடைய சுயசாதி பற்றை எப்போதுமே வச்சுருப்பாங்க. சுயசாதி பற்று, பிறசாதி நட்புலாம் சொல்லுவாங்க. முதலமைச்சராக இருந்தவர்களோ இல்லை முதலமைச்சராக இருப்பவர்களோ இல்லை தமிழ்நாட்டில் அமைச்சர் பெருமக்களோ எந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவங்க தங்களுடைய சமூகத்திற்கு சார்ந்து ஏதோ ஒரு சின்ன பற்று வச்சுருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டின் ஒரு பெரும்பான்மை சமூகத்தில் நல்லகண்ணு பிறந்தாருங்கிறதே பல பேருக்கு தெரியாது. ஏன்னால் எந்த இடத்துலையும் தன்னுடைய சாதியை அவர் காட்டி கொண்டதே கிடையாது. எந்த அளவுக்கு அவர் சாதியை காட்டி கொண்டதில்லை அப்படிங்கிற ஒரு சின்ன சான்றுனா, ஐயா நல்லகண்ணு அவர்களோடு 25 ஆண்டு காலம் இந்திய பொதுவுடைமை கட்சியில் பயணம் செய்யக்கூடிய நெருங்கி பழகிய ஒருத்தர், தஞ்சாவூருடைய இந்திய பொதுவுடைமை கட்சியினுடைய ஒரு மாவட்ட பொறுப்பாளர் இருக்கார், சிவனேசனுங்கிற ஒரு தோழர். நல்லகண்ணு அவர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கார். விவசாய போராட்டத்தை கலந்து கொள்றாரு, ஒன்றா பயணப்படுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஒன்றா உணவு இருந்தாங்க, ஒன்றா தங்கியிருக்காங்க. 25 வருட நட்பு, ஒரு அடர்த்தியான நட்பு. அப்போ தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்யணும்னு விரும்புகிறாரு. அந்த திருமணத்தை ஒரு தலித் தலைமையில் தான் நடத்தணும் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருந்திருக்காரு. அவர் தலித்து கிடையாது, தலித் தலைமையில் திருமணம் நடத்தணும், ஒரு ஆதி தமிழ்குடி தலைமையில் திருமணம் நடத்தணும்னு அவர் விரும்புகிறார். அப்போது நல்லகண்ணு அவர்களை போய் அழைச்சிருக்காரு. நீங்கள் தான் தலைமையிட்டு திருமணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நல்லகண்ணு அவர்களை அழைக்கிறார், விடாப்படியாக அழைக்கிறார். திருமணத்துக்கு நல்லகண்ணர்களும் தலைமையேற்று திருமணம் நடந்து முடிஞ்சிருது. பல்வேறு போராட்டங்கள் இருக்குது, பல்வேறு கட்சி பணிகள் இருக்குது. இதுக்கெல்லாம் இடையில என்ன எதுக்குயா நீ திருமணம் செய்திருக்க அழைச்சிங்க அப்படின்னு சொல்லி ஐயா நல்லகண்ணு கேட்டிருக்காங்க. அப்போது அவர் சொல்லியிருக்காரு, இல்லைங்கய்யா நான் ஒரு தலித் தலைமையில் தான் என்னுடைய பிள்ளையினுடைய திருமணம் நடக்கணும்னு விரும்பினேன், அதனால தான் உங்களை அழைச்சேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்போ நல்லகண்ணு சிரிச்சாராம். நான் தலித் இல்லைங்கிறது அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நல்லகண்ணு சிரிச்சிருக்காரு. ஏன் சிரிக்கிறீன்னு கேட்டிருக்காரு. இல்லை அப்படின்னு சொல்லி அப்போது கூட அதை சொல்லாமல் கடந்து போயிருக்காரு. அப்போ 25 வருடம் பழகின ஒரு நண்பன், ஒரு கட்சியினுடைய தோழன், ஒரு மாவட்ட பொறுப்பாளருக்கே நல்லகண்ணு அவர்கள் எந்த சமூகத்தில் பிறந்தார், அவர் இந்த சமூகத்தில் பிறக்கலைங்கிறது தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர் ஐயா நல்லகண்ணு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் மீது யாராலையும் சிறு விமர்சனம் பண்ண முடியல. எந்த அளவுக்கு அவர் சாதியை கடந்தவராக இருந்தார் என்பதற்கு இன்னொரு சான்று என்னன்னா, அவருடைய ஆரம்ப காலமே 1926 சிறுவைகுண்டம் பிறக்கிறாரு. ராமசாமி கருப்பாய் அம்மாளுடைய 3வது மகனாக பிறக்கிறாரு.
ஸ்ரீவைகுண்டத்தில் கார்னேசன் பள்ளியில் படிச்சுட்டு இருக்காரு. ஒரு 18 வயது அந்த காலகட்டத்திலேயே அவருடைய பள்ளியில் இந்தி பண்டிட்டாக இருந்த பலவேசம் செட்டியார் அவர் தான் இவருக்கான அரசியல் குருவாக இருந்திருக்கார். அவர் தான் முதலாக இவருக்கு விவேகானந்தருடைய புத்தகங்களை கொடுக்குறாரு, பகத்சிங்குடைய புத்தகங்களை கொடுக்குறாரு. அதே போல் சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு இவருடைய புத்தகங்கள் எல்லாம் இவருடைய வரலாறுகள் எல்லாம் படிக்க கொடுக்குறாரு. அதை படித்து கொண்டிருக்கிற நல்லகன் அவர்களுடைய குடும்பம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆத்திய குடும்பம். எதுவாக இருந்தாலும் வந்து கடவுள் நம்பிக்கை கொண்ட மிகப்பெரிய குடும்பம், ஒரு விவசாய குடும்பம். அப்போ இவருக்கு அவர் மார்க்ஸ் கொடுத்து ஏங்கல்ஸ் குறித்து இந்த புத்தகங்களை படிக்க நாத்திய கருத்தில் கொஞ்சம் வருது. அப்போ அவர் கேள்வி கேட்குறாரு, இவங்க எல்லாம் நாத்தியவாதியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது நல்லகண்ட கேட்குறாரு. அந்த பலவேசம் செட்டியாருங்கிற அந்த இந்தி பண்டிட் கார்னேசன் பள்ளியினுடைய ஆசிரியர் அவர் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி தாய்மானவர் வந்து என்ன சொல்கிறாரு, எல்லா உயிரும் இன்புற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இதைத்தான் மார்க்ஸு உலக தொழிலாளர்களுக்கென்று நாடு இல்லை, உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுகின்றாரு. யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு இங்கே பாடினது தான் மார்க்ஸ் பாடியிருக்காரு. எல்லாரும் நாத்தியமும் ஆத்தியமும் ஒரே கருத்தான் சொல்லுது, எல்லாரும் ஒன்றா இருக்கணும், எல்லாரும் இன்புட் இருக்கணும். தாய்மானவர் ஆத்திகர் தானே, ஆத்திகர் எல்லாரும் இன்புட் இருக்குன்னு சொல்கிறாரு. இவர் யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு கணியின் பூண்டார் சொல்கிறாரு. மார்க்ஸ் உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த கருத்து ஒன்றுதான்னு கேட்டிருக்காரு. அந்த நொடி தான் அவருக்குள்ள பொதுவுடைமை சித்தாந்தம் நாத்திய கருத்துக்கள் உள்ளே சென்ற சமயம். அதிலிருந்து முழுமையாக தன்னை வந்து பொதுவுரிமை கட்சியில் இணைத்துக் கொள்றாரு. அது மதுரையில் நடந்த ஒரு மாநாட்டில் தான் முதல் முறையாக ஜீவானந்தமுடைய அந்த பேச்சு மிகப்பெரிய தூண்டுதலாக அவருக்கு இருந்தது. அதே போல் அவருடைய அண்ணன் முத்துராமலிங்கம் திருச்சி கல்லூரியில் படித்து கொண்டிருந்தவர். அவர் தொடர்ச்சியான அரசியல் சார்ந்த கருத்துக்களை, அவர் காங்கிரஸில் இருக்கார். ஆரம்பத்தில் காங்கிரஸ் பின்னணியில் தான் நல்லகன் அவர்கள் வந்து பயணிக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் கம்யூனிஸ்ட் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு உள்ள வர்றார். வந்த நொடியிலேயே அன்றைக்கு தொழிலாளர்களுடைய உழைப்பை சுரண்டி ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் அவருடைய உறவினர் அவருக்கு ஒரே சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் 2000 அரிசி மூட்டைகளை அடுக்கி வச்சுக்காரு. அன்றைக்கி மிகப்பெரிய பஞ்சம். அந்த காலகட்டத்தில் அரிசி மூட்டையில் அடக்கி வச்சுக்காரு. இதை கண்டுபிடித்து தொழிலாளர்களை திரட்டி அந்த 2000 மூட்டைகளையும் எடுத்து தொழிலாளருக்காக கொடுத்துக்கார். அந்த இடத்துலேருந்து தான் நல்லகன் அவர்களுடைய போராட்டம் தொடங்குது. 1948 காலகட்டம். அன்னைக்கு ஒரு பக்கம் நல்லகன் அவர்கள் இந்த திருநெல்வேலி, அன்றைக்கி ஒருங்கிணைந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசியெல்லாம் ஒரே மாவட்டமாக இருக்குது, திருநெல்வேலி மாவட்டமாக இருக்குது. அந்த மாவட்டத்தில் கூடிய மக்களுடைய தொடர்ச்சியான போராட்டங்களை பங்கேற்கிறது. போராட்டம்னா சாதாரணமாக வந்து ஒரு கொடியை பிடிச்சி நிற்கிறது, திருமணம் நின்று போராடுது, அந்த மாதிரி போராட்டம் கிடையாது. திருநெல்வேலி பகுதியில் நாங்குநேரி, குறிப்பாக நாங்குநேரி பகுதியில் திருவாரூரை ஆதீனத்துக்கு சொந்தமான நிலம், அதே போல் திருக்கணங்குடி ஜீயருக்கு சொந்தமான நிலங்களில் மக்கள் வந்து விவசாயம் செய்கிறாங்க. அந்த கிராமங்களே வாழ்கிறாங்க. பல கிராமங்கள் அந்த ஆதீனங்களுக்கும் அந்த மடங்களுக்கும் சொந்தமாக இருக்குது. ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த பகுதியில் விவசாயம் செய்து வாழ்ந்து வராங்க. ஆனால் இந்த ஆதீனத்தை சார்ந்த அடியாளுக்கு என்ன பண்ணுறது, விளைஞ்ச நெல்லை இவங்க போய் வாங்கிறது. வாங்கும்போது மரக்காலை வந்து சரியான மரக்காலை வைக்கலாம, அரசு முத்திரை பதிக்காத கள்ள மரக்காலை கீழே வந்து இப்போ இந்த ரேஷன் கடையில் வந்து வைக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஓட்டை போட்ட மரக்காலை வச்சு அளக்கிறது. அப்போது அவங்களுக்கு எவ்வளோ விளைவிச்சாலும் அவங்களுக்கு சரியான கூலி போய் சேராது. இப்போ இந்த கள்ள மரக்காலை வந்து வைக்கிறாங்க. அதே போல் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நெல்லை அளக்கும்போது முதல் மரக்கால் ஊமை மரக்கால்னு பேர். அதாவது முதல் மரக்கால் இது வந்து முதலாளிக்கு அப்படின்னு ஊமை மரக்கால் அதுக்கு பேர். ரெண்டாவது மரக்காலாவது அளந்தாது அவங்களுக்கு கொடுப்பாங்க பார்த்தா, ரெண்டாவது மரக்காலுக்கு பேர் வந்து சாமி மரக்கால். ஏதாவது ஒரு சாமி பேரை சொல்லி ரெண்டாவது மரக்காலையும் அளந்துக்கிறது. அப்போ அவங்களுக்கு எந்த கூலி போதா இதை அறிந்து நல்லகன் அவர்கள் தலைமையில் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதே போல் அந்த உழைக்கிற மக்களை திரட்டி கொண்டு இந்த முதலாளிக்கு எதிரான போராட்டங்கள் எடுத்து அந்த கள்ள மரக்காலை உடைச்சி போட்டு அரசு முத்திரை பற்றி மரக்காலை வச்சு நீங்கள் அளக்கணும், அவனுக்கான சரியான கூலியை கொடு என்று தொடர்ச்சியான போராட்டத்தில் விட. இதனால ஜமீன்தார்கள், இந்த ஆதீனங்கள், இந்த மடங்கள் எல்லாம் நல்லகண்ணு மற்றும் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக கடுமையாக கிளம்புறாங்க. ஒரு கட்டத்தில் மேற்கு வங்காளம் பகுதியிலையும் இதுமான போராட்டங்களை தொடர்ச்சி அங்கிருந்த கம்யூனிஸ்டுகள் நடத்த இந்தியா முழுக்க கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு முரண் ஏற்படுது. காங்கிரஸ் முழுக்க ஜமீன்தாரில் இருக்காங்க. அப்போ ஜமீன்தார்கள் முழுக்க கம்யூனிஸ்டுக்கு எதிராக மாறுறாங்க. இந்த சூழல இந்தியா முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுது. கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எல்லா தோழர்களும் கைது செய்யப்படுறாங்க. நெல்லை சதி வழக்கில் இப்படி முதலாளிக்கு எதிராக, அரசுக்கு எதிராக விவசாயிகளை, கூலிகளை திரட்டினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நல்லகண்ணுவை காவல்துறை தேட ஆரம்பிக்கிறது. 1948 டிசம்பர் 20 நாங்குநேரி பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தருடைய வீடு. காவல்துறை இன்ஸ்பெக்டர், காவல்துறை அதிகாரி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கதவை தட்டுறாரு. அப்போ அந்த விவசாயி கூலி வந்து அந்த விவசாயி வந்து கதவை திறக்கிறாரு. என்னன்னு கேட்கும்போது, அவனை எங்கே மறைச்சி வச்சிருக்கேன்னு கேட்குறாரு. உடனே இல்லைங்க, யாரும் இல்லைங்க அப்படின்னா கதவை உடைச்சிட்டு உள்ளே போனால் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் உள்ளே போகிறாங்க.
அவனை விடாதீங்க, பிடிங்க பிடிங்கன்னு சொல்லி திரட்டுறாங்க. அங்கே ஒருத்தர் ஆஜானு பாகவா, நல்ல வாட்ட சாட்டமான உடம்போடு, நல்ல பெரிய மீசை வச்சுக்கிட்டு, அடர்த்தியான மீசை வச்சுக்கிட்டு அங்கே உட்கார்ந்துருக்காரு. காவல்துறை போய் போகிறாங்க. எந்த சலனமும் இல்லாமல் காவல்துறை அவரை கைது செய்து கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு அடிவாரத்தில் வச்சு காவல்துறை விசாரிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி உங்கள் மீது வெடிகுண்டு வழக்கு இருக்குது, தேசத்துக்கு எதிராக செயல்படுவதாக தேசத்துரோக வழக்கு இருக்குது, உங்களுடைய தலைவர்கள் எங்கே இருக்காங்க, உங்கள் கூட இந்த தோழர்கள் எங்கே இருக்காங்க, இன்னும் என்னென்ன சதித்திட்டத்தை இந்த அரசுக்கு எதிராக நீங்கள் திட்டமிட்டீங்க என்பதை எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா உங்களை விட்டுறோம். இல்லைன்னா நேற்று தான் இந்த 2 பேரும் இந்த மலையிலேருந்து உன்ன மாதிரியே எதுவுமே பேசாமல் இருந்த 2 பேரை தள்ளிவிட்டு கொன்னோம், உன்னையும் கொன்றுன்னு மிரட்டுறாங்க. ஒரு வார்த்தை கூட அந்த தடித்த மீசை வைத்திருந்த அந்த எக்கு இதயம் கொண்ட நல்லகண்ணருடைய வாயிலிருந்து வரவே இல்லை. அமைதியாக உட்காந்துருக்காரு. அப்போது இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்திக்கு கோபம் வருது. என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சிகரெட்டை வச்சு, இவன் பேச மாட்டான், இவனுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி தன்னுடைய சிகரெட்டை வச்சு அவருடைய மீசையை அப்படியே கருக்கிறாரு. மீசை கருக்கி சிகரெட்டை வச்சு மீசையை கருக்குனா எவ்வளோ வேதனை இருக்கும், எவ்வளோ வலி இருக்கும். அந்த மீசை பூரா கருகி கொஞ்சமாக போகுது. அப்படி இருந்தும் ஒரு வார்த்தை பதிவு பண்ணல. திருப்பி உயரதிகாரி ஒருத்தர் வர்றாரு. அவரும் வந்த உடனே அடிச்சுட்டு தான் கேள்வியே கேட்குறாரு. அடித்து உடைக்கிறாங்க, முகம் முழுக்க மிதி விழுது, நெஞ்சு முழுக்க மிதி விழுது, பூட்ஸு காலை உதைக்கிறாங்க, ரத்தம் சிந்துது. ஆனால் ஒரு வார்த்தை தன் தோழர்களை காட்டி கொடுக்கல. உடனடியாக நாங்குநேரி சப்ஜெக்டில் கொண்டு அடைக்கப்படுறாரு. அவர் உட்பட கிட்டத்தட்ட 51 பேர் அன்றைக்கு தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு நாங்குநேரி சப்ஜெக்டுக்கு கொண்டு வரப்படுறாங்க. அதுக்கு பிறகு திருநெல்வேலி கொக்கரகுளம் சப்ஜெக்டுக்கு கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் சிறையில் வாய்தா போயிட்டு வராரு. 1952 இந்த நெல்லை சதி வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படுது. எல்லாரும் தீர்ப்பு சாதாரணமாக வரும், என்ன பெரிய வழக்காக போது, யாரும் எந்த தப்பும் செய்யலை, விவசாயிகளுக்கு ஆதரவு நின்றோம், கள்ள மரக்கால ஒழித்தோம், இதுபோல் விவசாய தொழிலாளர்களுக்கு என்று அந்த கூலிகளை சரியாக வாங்கி கொடுத்தோம், ஒழித்து வைத்திருந்த மூட்டைகளை பெற்றுக் கொடுத்தோம், நாம் ஆதரவாக நின்றோம், நம்ம ஒன்றும் அரசுக்கு எதிராக நிற்கலையே, முதலாளிகளுக்கு எதிராக தான் நின்னோம், நமக்கு என்ன பெரிய தண்டனை கொடுத்துட போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நல்லகண்ணு அவர்கள் உட்பட கிட்டத்தட்ட 21 பேருக்கு ஆயுள் தண்டனையும், மீதி இருப்பவங்களுக்கு 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 4 ஆண்டுகள் என்று 51 பேருக்கும் தண்டனை வழங்கப்படுது. தன் நண்பர்களை, தன்னுடைய தோழர்களை, தன்னுடைய தலைவரை காட்டிக் கொடுக்க கூடாது என்பதற்காக அவருடைய மீசை கருக்கப்பட்டது. 1948 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி கருக்கப்பட்ட அந்த மீசையை அதுக்கப்புறம் தன் வாழ்நாள் முழுக்க மீசையை வைக்கல. அடர்த்தியான மீசை வச்சிருந்த ஐயா நல்லகண்ணு அவர்கள் அதிலிருந்து மீசை, அதாவது மீசைங்கிறது ஒன்றும் பெரிய மீசைனே ஒரு வீரம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு ஆண்மகனுடைய அடையாளமாக இருக்கக்கூடியது மீசை. அந்த மீசையை என்னுடைய தோழர்களை காட்டணும்னு எடுத்த, அதனால் இந்த மீசை எனக்கு வேணான்னு சொல்லி அதுக்கப்புறம் மீசையை வைக்காமல் இன்னைக்கு வரைக்கும் சாகும் நொடி வரைக்கும் மீசையே இல்லாமல் ஒருத்தருக்கு வைராக்கியமாக வாழ்ந்திருக்காரு. அதாவது இயல்பிலேயே அவர் ஒரு கோபம் கொண்ட மனிதர் தான் இருந்திருக்காரு. கோபம் இருக்க போய் தானே அந்த உணர்ச்சி வரும், உணர்ச்சி இருந்தால் தான் மக்களுக்கு போராடணுங்கிற வெறி வரும். எந்த அளவுக்கு ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தியிருக்காருன்னா, அவர் உடம்புல எந்த நோயும் இல்லை. ஏன்னா எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, எந்த பழக்கமும் கிடையாது, எந்த நோயும் கிடையாது. கடைசியாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட அவருக்கு நோய் கிடையாது. முதுமையினால் வந்தக்கூடிய அந்த முதுமையினால் வரக்கூடிய நோய் தான் அவருக்கு வந்துச்சு ஒழிய நோயாக எதுவும் கிடையாது. ஆனால் உடம்பு முழுக்க சின்ன சின்ன தடிப்புகள் இருந்திருக்கு. ஏன்னா எதுவுமே இது இல்லையே, எதுக்கு ஒரு தடிப்புகள் வருது, உடலை ஆரோக்கியமாக பயன்படுத்த பார்க்கக்கூடியவர், உணவு கட்டுப்பாடு உள்ளவர், பயணம் செய்யாத கூட அவர் சரியாக தன்னுடைய பயணத்தை பார்த்துக்கொள்வார். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு எப்படி உடம்பு முழுக்க தடிப்பாக வருதுன்னு சொல்லி புதுச்சேரி சார்ந்த ஒரு மருத்துவர், முத்தரசன் அப்படிங்கிற மருத்துவர், அந்த மருத்துவர்கிட்ட போயிருக்காங்க. இப்போ மருத்துவர் உடம்புல தடிப்பெல்லாம் பார்த்து ஆய்வுலாம் பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு சொல்லியிருக்காரு, முதல்ல உங்கள் தலைவரை கோவப்பட சொல்லுங்கள். அவர் கோவமே படாமல் கோவத்தை அடக்கி வைப்பதனால தான் இது அலர்ஜியாக வருது, கோவப்பட சொல்லுன்றிருக்காரு. நான் கோவப்பட்டால் யாரையாவது விமர்சனம் பண்ணணும், அவங்க மனசு கஷ்டப்படும், என் உடம்பு புண்ணா போனாலும் பரவாயில்ல, இன்னொருத்த மனசு கஷ்டப்படக்கூடாது. ஆத்துமணல் கொள்ளை எதிர்த்து, கனிமவள கொள்ளை எதிர்த்து, முதலாளிகளுடைய இந்த அட்டூழியத்து போராடியவர் தான் பேசினால், தான் கோவப்பட்டு பேசினால் இன்னொருடைய மனம் புண்பட்டு விடும், இன்னொருத்தருடைய மனம் புண்படக்கூடாது, என் உடம்பு புண்ணானா பரவாயில்லன்னு நினச்ச ஒருத்தர் ஐயா நல்லகண்ணு. சின்னதாக ஏதாவது ஒரு மக்களுக்கு உதவி செய்தாலே, ஒரு படிக்கிற பிள்ளைக்கு ஒரு பண முடிப்பு கொடுத்தாலோ, இல்லை நல்ல மதிப்பெண்ணற்ற பிள்ளைக்கு ஒரு பரிசு பொருள் கொடுத்தாலோ, இல்லை ஒரு 4 பேருக்கு பிரெட் வாங்கி கொடுத்தாலோ, 4 பேருக்கு போர் வாங்கி கொடுத்தாலோ, அதுதான் அரசியல், அதுதான் சமூக சேவை என்று நினைக்கிற மக்களுக்கு மத்தியில், நினைக்கிற சில அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் தான் செய்த எந்த செயலையும் அவர் மேடையில் பேசினது கிடையாது.
புத்தகமாக எழுதி கிடையாது, கட்டுரையாகவும் வடித்தது கிடையாது. அவருடைய மாமனார் அண்ணாசாமி, கந்தசாமி என்ற இயற்பெயர் கொண்டவர், இன்றைய தூத்துக்குடி மாவட்டம் மருதன்வாழ்வு அப்படிங்கிற ஊரை சார்ந்தவர். அவருடைய மகள் தான் ரஞ்சிதம். அவரைத்தான் ஐயா நல்லகண்ணு திருமணம் செய்து கொண்டார். நல்லகண்ணு பொது வாழ்க்கையில் தூய்மையானவராக, நேர்மையானவராக, அவர் 83 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் அம்மா ரஞ்சிதம். அவங்க ஒரு ஆசிரியர். அப்போது அந்த ரஞ்சிதம் அவருடைய அப்பா அண்ணாசாமி அந்த மருதன் வாழ்வு இந்த பகுதியில் அடர்த்தியாக தேவர் தேவேந்தர் இந்த 2 சமூகம் தான் அதிகமாக இருக்கும். 2 சமூகத்துக்குள்ளே அடிக்கடி தொடர்ச்சியான சின்ன சின்ன சண்டைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இவர் அந்த பட்டியல் சமூகத்து பக்கம் தான், தேவேந்திர சமூக பக்கம் தான் இவர் நிற்கிறார். அந்த சமூக மக்கள்கிட்ட அதிகமான நம்பிக்கையை பெற்றவர். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை முதல்ல போய் நிற்கக்கூடியவர் அண்ணாசாமி. அங்கே இன்னொரு ஊரில் ஒரு தேவேந்திர சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு. அதுக்கு பழிக்கு பழி வாங்க யாராவது ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை வந்து பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ வேற யாருமே கிடைக்கல அப்படின்னோடனே ஒரு 13 பேர், அந்த பக்கத்து ஊரை சார்ந்த 13 பேர் அண்ணாசாமி அவர்களை கொலை செய்ய திட்டமிடுறாங்க. இல்லை என்ன நடக்குது அப்படின்னா, அண்ணாசாமி அவர்களை கொலை செய்ய போகிறாங்கிறது அந்த ஊரை சார்ந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்போ எல்லாரும் போயிட்டு அண்ணாசாமிகிட்ட, நல்லகண்ண அவருடைய மாமனார்கிட்ட நீங்கள் காலி பண்ணி போயிருங்க, எப்போ வேணாலும் எதுவும் நடக்கலாம், மிகப்பெரிய கலவரம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த மக்கள் என்னுடைய மக்கள், நான் அவங்க கூட இருந்திருக்கிறேன், அவங்களுடைய பிரச்சனைக்கு இருந்திருக்கிறேன், அவங்களில் ஒருத்தனாக இருக்கிறேன், என்னை அவங்க வந்து உறவு சொல்லி தான் அழைப்பாங்க. அந்த ஊரை சார்ந்த தேவேந்திர கூட சமூக மக்கள் என்னை உறவு முறை சொல்லி தான் சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பின்னு தான் அழைப்பாங்க, அவங்க போய் என்னை எப்படி கொல்ல போகிறாங்கன்னு சொல்லி அவர் வீட்டில் இருக்கார். வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 13 பேர் உள்ளே வராங்க. 1995 காலகட்டம். உள்ளே வந்து சராமாரியாக அவருடைய மனைவி கண்ணு முன்னாடி, நல்லகனுடைய மாமியார் கண்ணு முன்னாடி சராமாரியாக 13 பேர் வெட்டி விட்டு ஓடி போகிறாங்க. அந்த நேரத்தில் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், சாதிய மோதலை கண்டித்து நடைபயணம் போயிட்டு இருக்காரு நல்லகண்ணு. மாமனார் கொல்லப்பட்ட விஷயம் எந்த மக்களுக்காக நின்றாரோ அந்த மக்களே கொண்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தி நல்லகண்ணு அவர்களுக்கு போகுது. மருதன்வாழ்வு கிராமத்துக்கு உடனடியாக ஐயா நல்லகண்ணு போறாரு. எல்லாரும் மாமனாருடைய உடல் வெட்டி கிடக்குது, அதை பார்க்க தான் வருவார் அப்படின்னு சொல்லி ஆவலாக காத்திருக்காங்க. சொந்த பந்தங்கள், மாமன் மச்சான் எல்லாம் காத்திருக்காங்க. நேராக எந்த கிராம மக்கள் எந்த ஊர்லேருந்து வந்து ஐயா அண்ணாசாமியை நல்லகண்ணனுடைய மாமனாரை வெட்டுனாங்களோ அந்த ஊருக்கு போகிறாரு. பதட்டமான சூழ்நிலை. அப்போ அங்கே போய் என்ன சொல்கிறாரு, சாதிய மோதலுக்கு பலியாகிற கடைசி உயிர் என் மாமனாராக இருக்கட்டும், இனிமேல் நமக்குள்ளே எந்த சண்டையும் வேண்டாம், நாம் ஒற்றுமையாக இருக்கணும், இரு சமூகங்கள் சண்டை போட்டு எத்தனை உயிர் தான் போகிறதுன்னு சொல்லி அந்த சாதிய பதட்டத்தை தணித்தவர். அன்னைக்கு தனிச்சது மட்டும் இல்லாமல் அவர் அன்னைக்கு அந்த மாமனாருடைய உடலை அப்படி போட்டுட்டு அந்த மக்கள்கிட்ட போய் நின்றது ஒட்டுமொத்தமாக அந்த கலவரத்தையே கடுமையாக மாற்றியதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து மாமனார் குறித்து அவர் வந்து ஒரு கட்டுரை வடித்திருக்காரு, உரியூரி வடிச்சிருக்காரு. மாமனார் மீது பேரன்பு கொண்டவர். ஏன்னா மாமனார் ஒரு கம்யூனிஸ்ட்டு. இவர் சிறையிலேருந்து 1955 காலகட்டத்தில் வெளியே வராரு. அப்படி வெளியே வரும்போது இவருக்கு பொண்ணு கொடுப்பதற்கு பெருசாக சம்மதிக்கலை யாரும். இவரும் திருமணம் செஞ்சு கொள்ள நினச்சிருக்காரு. ஆனால் மாமனார் அண்ணாசாமி ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கார். அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக களத்தில் நிற்கிறாரு. இந்த சாதிய மோதலை தொழிலாளருக்கு ஆதரவாக நிற்கிறாரு. அப்படிங்கும்போது அவருடைய மகளை திருமணம் செய்ய எந்த பிரச்சனையும் இல்லை, கொள்கையும் ஒரே கொள்கையாக போயிடுது. அப்புறம் 2 குடும்பத்துக்கும் கடுமையாக எதிர்ப்புகளாக இருந்திருக்கு. இந்த முறை பண்ணணும், அந்த முறை பண்ணணும், இந்த தாலியை தான் கட்டணும், சாதி தாலியை தான் கட்டணும்னு பல நெருக்கடிகள், இது எல்லாத்தையும் தாண்டி திருமணத்தை பண்ணியிருக்காரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மாமனார் களத்தில் வீழ்த்தப்பட்டதை பற்றி கவலைப்படாமல் யார் வெட்டினார்களோ அவர்கள்ட்டே போய் சாதிய மோதலை தடுக்க ஒருத்தர் நின்றுருக்காருன்னா அவர் இன்னும் பலாயிரம் தலைமுறைகள் வந்தாலும் போனாலும் தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட வேண்டியவர். 7 ஆண்டு காலம் கொடும் சிறை. 7 ஆண்டுங்கிறது கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஓராண்டு காலம் நான் சிறையில் இருந்தேன். ஓராண்டு சிறையே வந்து ஒரு கொடுமையான சிறை தான். ஆனால் 7 ஆண்டு சிறை, அதுவும் இன்றைக்கு இருக்க சிறை கிடையாது. இன்றைக்கு வந்து கழிவறைகள் இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் வந்துருச்சு, தேநீர் கொடுக்குறாங்க, வீட்டுக்கு அலைபேசியில் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பேசிக்கலாம். இதுவே நெருக்கடியாக இருக்குன்னா 1948 இந்தியா சுதந்திரமடைந்த காலகட்டத்தில் ஒரு ஜெயிலுக்கு போயிருக்காரு. 7 வருஷம் தொடர்ச்சியாக வந்திருக்காரு. அப்படின்னா அது எவ்வளவு கொடுமையான சிறையாக இருந்திருக்கும். அந்த சிறையிலேருந்து வெளிவந்த பிறகு இனி போராட்டம் வேண்டாம், பொதுவாக ஒரு கொஞ்சம் சாஃப்டாக இருப்போம் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் வந்தும் மீண்டும் அதே தொழிலாளருக்காக போராடுறாரு. அம்பாசமுத்திரம் பகுதியில் ஒரு ஆதீனம் சார்ந்த ஒரு இடம். அந்த இடத்துல இதே போல் தொழிலாளர்களுடைய கூலி வந்து பறிக்கப்படுகிறது. அவர்கள் உழைத்த
அந்த நெல்கள்லாம் பறிக்கப்படுது. கைப்பாண்டியன் செல்லப்பாண்டியங்கிற 2 பேரை அந்த ஆதாயத்துடைய அடியாட்களை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த விவசாய கூலியுடைய அந்த நெல் மூட்டைகள் எல்லாம் வந்து களவாட வராங்க. அப்போ கம்யூனிஸ்ட் தோழர்களோடு நல்லகண்ணு போகிறாரு. 2 பேரும் அடியாட்களோடு கிட்டத்தட்ட 10-15 அடியாளை கொண்டு வராங்க. நல்லகண்ணா சாஃப்டாக இருப்பார், ரொம்ப ஒரு மென்மையானவர், அதிர்ந்து பேச மாட்டாருங்க தான் இன்றைக்கி நாம் பார்த்துருக்குறோம். வயதான நல்லகண்ணு தான் பார்த்துருக்குறோம். ஆனால் அன்றைக்கி 25 வயசு ஒரு 30 வயசு காலகட்டத்தில் இவரே வேட்டியை மடித்து கட்டிட்டு போய் அந்த 15க்கும் மேற்பட்ட ஆட்களை இந்த விவசாய தோழர்களோட கம்யூனிஸ்ட் தோழர்களை போய் அடித்து விரட்டியிருக்காரு. அந்த அளவுக்கு களத்தில் வீரியமாக நின்றவர். ஒரு பக்கம் வீரமாக யார் வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய துணிச்சலும் பெற்றவர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எளிமையினுடைய நேர் வடிவம்னு சொல்லலாம். மணப்பாறையில் ஒரு கூட்டம், அப்போது கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு வராரு. கூட்டத்துக்கு வந்தவர் அறைக்குள்ளே போய்ட்டு ஒரு சின்ன அறையை ஒரு லாட்ஜ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி தயார்படுத்தியிருக்காங்க. அங்கே போய் அறைக்குள்ளே போய் சுற்றி பார்த்துருக்காரு. சின்ன அறை தான், மொத்தமே ஒரு 10க்கு 10 அறை இருக்கும். அந்த அறையோட பாத்ரூம் கதவுகள் எல்லாத்தையும் திறந்து பார்த்துருக்காரு. அப்போ வந்து கேட்டிருக்காங்க, ஐயா என்னங்க தோழர் தேடுறீங்க அப்படின்னோடனே, இல்லை துணி துவைக்கிற கல் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்குறேன்னு கேட்டிருக்காரு. எதுக்கு இங்கே பார்க்குறீங்க? இல்லை ஒரு உள்ளாடையும் ஒரு சட்டையும் தான் கொண்டு வந்தேன், அதை போட்டு வந்துட்டேன், இப்போ துவைச்சி போட்டால் தான் நாளைக்கு கூட்டத்துக்கு போக முடியும்னோடனே அந்த தோழர் அதிர்ந்து போய், ஐயா நான் கொண்டு போய் என் வீட்டை துவைச்சிட்டு வரேன் தோழர்னோடனே, இல்லை வேணாம் நான் தான் துவைப்பேன்னு சொல்லி தான் கொண்டு வந்த உடையை தானே துவைச்சி, இன்றைக்கி வந்து சொல்கிறாங்களே தன்னுடைய இதில் பட்ட தூசியை துடைச்சாரு, தண்ணி பாட்டில் எடுத்தார், அவரை நடந்து போனார்லாம், அப்படிலாம் இல்லை. உண்மையாகவே எப்படி ஜீவானந்தம் நேர்மையாக வாழ்ந்தார், காமராஜர் நேர்மையாக வாழ்ந்தார், கக்கன் நேர்மையாக வாழ்ந்தார் அப்படிங்கிறத நம்ம புத்தகங்களை படிக்கிறோம். அது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் கடைசி வரைக்கும், இப்போ இன்னைக்கு நேற்று வரைக்கும், நேற்று அந்த உயிர் பிரிந்தது, கடைசி வரைக்கும் எளிமையாக வாழ்ந்திருக்காரு. அவர் வீட்டுக்கு போயிருக்கும்போது, பெரிய ஆடம்பரமான வீடு இல்லை, ஒரு சாதாரண வீடு தான். அவர் வீட்டுக்கு போயிருக்கும்போது ஒரு புகைப்படம் இருந்துச்சு. எல்லாரும் வந்து தாஜ்மஹால் முன்னாடி நின்று புகைப்படம் எடுத்தது, கட்சி தலைவர்களோடு புகைப்படம் எடுத்தது, பெரிய பெரிய தலைவர்களோடு புகைப்படத்தை வீட்டில் மாட்டுவாங்க. அவர் என்ன புகைப்படத்தை மாட்டி வச்சிருந்தாருன்னா, எந்த அளவுக்கு தன் மண்ணை தன் மக்களை அவர் நேசிச்சிருப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அந்த ஒரு புகைப்படம் போட்டு தாமிரபரணி ஆறு, அந்த கருங்குளத்துக்கும் சிறுவைகுண்டத்துக்கும் இடையில ஓடக்கூடிய அந்த இடத்துல ஒரு புகைப்படம், தாமிரபரணி ஆறு ஓடிட்டு, அந்த தாமிரபரணி ஆறை ஒரு புகைப்படம் எடுத்து அதை ஒரு ஃபோட்டோவை மாட்டியிருந்தார். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் போராடுனீங்க, இன்றைக்கி வந்து முழுக்க அந்த ஆறு செத்து போச்சுன்னு சொல்கிறாங்க, இன்றைக்கும் ஆற்றுமணல் கொலை நடந்துகிட்டு இருக்கு, தாமிரபரணி ஆற்றுல ஆற்றுமணல் கொலை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதில் வென்றதுனால தான் இன்றைக்கி குறைந்தபட்சம் தாமிரபரணி காப்பாற்றப்படுது. தாமிரபரணி தண்ணீரை குடிக்கக்கூடிய, தாமிரபரணி ஆற்றங்கரையில் வாழக்கூடிய அத்தனை பேரும் ஐயா நல்லகண்ணுக்கு நன்றி செலுத்தணும். இன்னைக்கு பாலாறு செத்து போச்சு, காவிரி செத்து போச்சு, வைகை மொத்தமாக முடிஞ்சிருச்சு, தாமிரபரணி கொஞ்சம் உயிரோட ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் முழுக்க ஐயா நல்லகண்ணன் அவர்கள். அப்போ அந்த புகைப்படத்தை பார்த்தோன்னே, இன்றைக்கும் ஆத்துமணல் கொலை நடக்குதுங்கய்யா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வார்த்தை சொன்னார், திருட்டு பசங்கன்னார். அந்த அந்த வார்த்தைக்குள்ளே அடர்த்தி இருக்கு பாருங்க, அது ரொம்ப மெல்லிசாக வந்துச்சு. ஆனால் அவருடைய அடர்த்தி அவ்வளோ அடர்த்தியானது. அதுக்கு பின்னாடி அவர் யாரை சொன்னார், குறிப்பிட்ட நபரை சொன்னாரா, கட்சியை சொன்னாரா, ஆட்சியை ஒரு பெரிய அடர்த்தியான வார்த்தை. ஒரு முதிர்ந்த மனிதனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைங்கிறதுனா அவர் ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பேசக்கூடியவர். அவர் யார்ட்டையும் அதிர்ந்து பேசியதாக செய்தியே கிடையாது. பத்திரிகையாளர் கூட ரொம்ப கண்ணியமாக ரொம்ப மென்மையாக நடத்தக்கூடியவர். ஏன்னா கோபத்தை அடக்கி தன்னுடைய உடம்பை புண்ணாக்கி கொண்டவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த வார்த்தையை பதிவு பண்ணுறாருன்னா எவ்வளவு அடர்த்தியா, எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனை, அவருக்குள்ளே எவ்வளவு துக்கம் இருந்திருந்தா அந்த ஆத்துமணல் கொள்ளைகளை பார்த்து இந்த வார்த்தை வந்திருக்கும். எனக்கு ஒரே ஒரு அனுபவம் தான் அவரோட. 2024 சாட்டையினுடைய அலுவலகத்தை வந்து திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஐயா நல்லகண்ணன் அவர்களை அழைக்கலாம், மரியாதை நிமித்தமாக அழைக்கலாம். நான் சீமானவர்கள் தான் அலுவலகத்தை திறக்க போகிறாங்க, மரியாதை நிமித்தமாக ஐயா நல்லகண்ணன் அவர்களை அழைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக தோணிகிட்டே இருந்துச்சு. சரி, நம்ம வந்து அவர் வயது முதிர்ந்துட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணன் களஞ்சியம் அவர்கிட்ட, இயக்குனர் அண்ணன் களஞ்சியம் அவர்கிட்ட தான் கேட்டேன்னா, அண்ணன் களஞ்சியம் அவர்கள் அடிக்கடி ஐயா நல்லகண்ணன் அவர்களோட கூட இருப்பாங்க, அவரோட பரிச்சயம் உள்ளவர். அப்போ அண்ணன்ட்ட கூப்பிட்டு கேட்குறேன், அண்ணன் இந்த மாதிரி நல்லகண்ணன் ஐயாவை அழைக்கணும், தம்பி அழைங்க தம்பி அப்படின்றாரு. அப்போ ஒரு லெனின்னு சொல்லி ஒரு தோழருடைய எண் கொடுக்குறாரு. அப்போ அவர்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறேன். இல்லை அக்கா இருப்பாங்க வீட்டில், ஆண்டாள் அக்கா இருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்கள் வந்து பேசுங்கன்றாங்க. அக்கா நம்பரையும் கொடுக்குறாங்க, நல்லகண்ணன் அவருடைய மகள். அவங்ககிட்ட அழைச்சி பேசுகிறேன், இந்த மாதிரி ஐயா வந்து என்னுடைய அலுவலக தரப்புக்கு வந்து அழைக்கணும், வீட்டில் இருப்பாங்களா, நீங்கள் வாங்கன்றாங்க. நாங்கள் மாலையில் ஒரு 6 மணிக்கு போக வேண்டியது. அன்றைக்கி இந்த அலுவலகம் சம்மந்தமான வேலை இருந்தனால ஒரு 8:30 மணிக்கு தான் போகிறோம். அப்போ அவங்க வந்து மருத்துவர், அவங்க பணிக்கு போயிட்டாங்க. 8:30 மணிக்கு நாங்கள் போகிறோம். வீடு உள்ளே பூட்டியிருக்கு. உள்ளே பூட்டினா ஒரு மங்கலாக ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது.
அப்போ அந்த கதவை தாழ்பிட்டு நான் தம்பி நல்ல தம்பி அண்ணன் தேவா 3 பேர் தான் உள்ளே போகிறோம். உள்ளே போனால் உள்ளே வந்து கொண்டி போட்டிருக்கு. அங்கே உட்காந்து சரி 8:30 மணி தூங்கியிருப்பார் அப்படி தான் நினச்சோம். இல்லை ஒரு துண்டறிக்கை இது கொண்டு போன அந்த அழைப்பு இதில் வச்சுட்டு வந்துடுவோம், பழங்களோட கொண்டு போயிருக்கோம் வச்சுட்டு வந்துடுவோம்னு நினச்சோம். உள்ளே போனால் 8:30 மணிக்கு நான் உண்மையிலே அதிர்ந்துட்டேன். ஒரு 300-400 பக்கங்கள் கொண்ட ஒரு A4 சீட்டில் ஒரு ஆர்டிக்கல், ஒரு கட்டுரை, அது புத்தகமாக இல்லை, ஒரு 300-400 பக்கங்கள் இருக்கும். அதை உட்காந்து கண்ணாடியை போட்டு எழுதி நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 99 வயசு. நான் அழைக்கும் போது 99 வயசு. இரவு 8:30 மணி. சுற்றிலும் புத்தகங்களுக்கு நடுவில் உட்காந்து ஏதோ ஒன்று ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி நம்மளாம் என்ன படிக்கிறோம், எதை படிக்கிறோம்? எனக்கு உண்மையிலே அந்த இடத்துல ஒரு சின்ன குற்ற உணர்ச்சியே வந்துச்சு. 99 வயசில் ஒரு மனுஷன் உட்காந்து எதுக்கோ ஒரு குறிப்பை எடுத்துக்கிட்டு இருக்காரு, எதையோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்காரு, ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறமே ஐயா அப்படின்னோடனே இப்படி பார்த்தாங்க. பார்த்துட்டு யாருன்னு எங்களுக்கு யாருமே தெரியலை. அவன் மாதிரி நாம் தமிழ் கட்சியிலேருந்து வந்திருக்கேன் ஐயா, சீமானோட தம்பி, இந்த மாதிரி மாநில பொறுப்பாளராக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சீமானன் பேரை சொன்னோடனே அவருக்கு தெரிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட அவருக்கு நினைவு தப்புற சமயம் தான் நாங்கள் போன காலகட்டமே. அப்போ கதவை திறந்துட்டாங்க. கதவை திறக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் நாங்கள் உள்ளே கையை விட்டு கதவை திறந்தோம். உள்ளே போய் 3 பேர் உட்கார்ந்தோம். உட்கார்ந்த உடனே அவர் வீட்டில் உணவு இருக்கா, இல்லை உதவி ஆள் இருக்கா, யாருமே இல்லை, உதவியாளர் யாருமே இல்லை. எடுத்த உடனே கேட்டது சாப்பிட்றீங்களான்னு கேட்டார். எனக்கு உண்மையிலே சங்கடமாக இருந்துச்சு. உடனே இல்லைங்க சாப்பிட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொன்னோம். உடனே இப்போ பேச்சே அப்போ சரியாக வரலை. அப்புறம் அந்த ஒரு அழைப்பதை எடுத்து கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு வலையொலி தொடங்குகிறோம் சாட்டைன்னு சொல்லி, சமூகம் சார்ந்து அரசியல் சார்ந்து பேசுகிறேங்கய்யா, நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு சொன்னோடனே இப்போ தேவான்னு சொன்னார். இவர் வந்து திருநெல்வேலி தான் அப்படின்னோடனே அவருக்கு திருநெல்வேலி அப்படின்னு சொன்ன உடனே அவர் திரும்பினார். அப்போ எந்த ஊர் அப்படின்னு கேட்டார். மாதிரி சிறுவைகுண்டம் பக்கத்தில் ஒரு ஊர் அப்படின்னு சொன்னேன். உடனே ஆட்சி வந்து எங்கள் ஊரில் வேலை பார்த்தாங்க. அவங்களுடைய அம்மா ரஞ்சிதம், அவங்களுடைய மனைவி ரஞ்சிதம் அவர்கள் வந்து எங்கள் ஊர் நான் படித்த ராமானுஜூர் பள்ளியில் தான் ஆசிரியராக பணி செஞ்சாங்க. அப்போ அதை சொன்னேன், ராமானுஜூரில் தான் வந்து நான் படித்தேன், அதான் என் ஊர், அந்த ஊர் பக்கத்தில் இழுப்பக்குளம் தான் என் ஊர் அப்படின்னோடனே எல்லா ஊர் பேரையும், இழுப்பக்குளம், சேரகுளம், சிறுவைகுண்டம் பக்கத்தில் வெள்ளூர், இந்த ஊர் பேரெலாம் சொன்ன உடனே அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன் நினைவுகளை வந்து ரீக்ரியேட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 2-3 பேர் சொன்னேன், எங்கள் தாத்தா பேர்லாம் சொன்ன உடனே அவர் புரிஞ்சிட்டார். புரிஞ்சுட்டு ஒருத்தர் பேர் சொன்னோடனே எங்கள் அத்தான் தானே அப்படின்னாரு. உடனே அவர் தெரியுமான்னு கேட்டேன். என்ன தெரியுமாவா அப்படின்னாரு. அப்புறம் ஊர் பேரை சொன்னோடனே தெரியுமாவா அப்படின்னாரு. தெரியுமான்னு கேட்டோடனே தெரியுமாவா அப்படின்னாரு. சரிமா சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உடனே நீங்கள் அவசியம் வரணுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டோம். வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அழைக்கிறோம். அப்புறம் அந்த அலுவலகம் திறக்கிற நாள் வந்துடுது. எப்படியும் வரமாட்டார், ஏன்னா வயசான காலத்தில் அவர் நம்ம அழைப்புதல் கொடுத்துட்டோம், மறந்துருப்பார், ஏன்னா நினைவு தப்பி வருது, மறந்துருப்பாங்க அப்படி தான் நினச்சேன். இப்போ காலையில் எதற்கும் ஒரு 11:30 மணிக்கு நல்லதம்பிட்ட சொல்லி, தம்பி அக்காட்ட கூப்பிட்டு நீ யாவப்படுத்து ஐயா, சிரமம் இல்லைன்னா வரட்டேன்னா, அது முதல் மாடி வேறு, ஏறி வேறு வரணும், சிரமம், அது நம்ம ஒரு மரியாதைக்காக அழைச்சிட்டோம் அப்படின்னொடனே ஒரு 11:30 மணிக்கு அழைக்க சொல்லியிருந்தேன். அவனும் வேலை பரப்புற விட்டுட்டான். ஒரு 3 மணிக்கு அழைச்சி இந்த மாதிரி வர்றாங்களா அப்படின்னோடனே வர்றாங்களா அப்படின்னு சொல்லிக்கிறேன். அவங்க அழைப்பை எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி நீ எதுக்கும் போயிடுறா, நேரில் போயிடு, அழைப்பு எடுக்கல, ஒரு தடவை பார்ப்போம், முயற்சி பண்ணி பார்ப்போம், வர்றாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நல்ல தம்பி ஒரு 3 மணிக்கு இங்கேருந்து வண்டி எடுத்துக்கிட்டு போகிறான். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் டிராஃபிக்கு போகிறான். 3:45 போயிட்டு அங்கேருந்து எனக்கு அடிக்கிறான். அண்ணே 3 மணிலேருந்து நம்ம அழைப்பதில் கையில் வச்சுக்கிட்டு வாசலை பார்த்துட்டு உட்காந்தான்னு சொல்லி அக்கா சொல்கிறாங்கன்னுன்றான். எனக்கு உண்மையிலே அந்த இடத்துல வந்து கண்ணீரே வந்துச்சு. சும்மா சொல்லிட்டு வந்துட்டோம்ல, வர்றேன்னு சொன்ன அந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்காக சொன்ன சொல் தவறாமல் 99 வயசில் ஒரு மனுஷன் அந்த அழைப்பதில் கை வச்சு கண்டிப்பாக நம்மளை கூப்பிட வருவாங்கன்னு நம்பிக்கையில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஏதோ ஒன்று ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம், அந்த சொன்னதை காப்பாற்றணும், அந்த வார்த்தையை காப்பாற்றணும். நான் அவருக்கு ஒன்றுமே இல்லை. அவருடைய அனுபவம், அவருடைய உழைப்பு, அவருடைய போராட்டம், அவருடைய சிறை வாழ்க்கை, அவருடைய அரசியல் பங்களிப்பு நம்ம ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம கூப்பிட்டதுக்காக வந்து வாசலை பார்த்துட்டு உட்கார்ந்தாருன்னு எனக்கு பெரிய அதிர்ச்சி. உடனே வரணும், இங்கேருந்து படியேற முடியல, அலுவலகம் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம், படியேற முடியல. நானும் நல்ல தம்பியும் தூக்கிட்டு வந்தேன். என் வாழ்க்கையில் அடைஞ்ச நான் பெரும் பேராக கருதுறேன். அந்த ஒரு 10 நிமிஷம் தான் இருந்திருப்பார் அலுவலகத்தில். அது வாழ்க்கையில் அடைஞ்ச பெரும் பேர். யார் காலையும் நம்ம விழணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. முறையாக அவர் காலில் விழுந்து இந்த அலுவலகம் தரப்புக்கு ஆசீர்வாதம் வாங்கினோம். அலுவலகத்தை திறந்து வச்சாங்க, திருப்பி கொண்டு போய் விட்டோம். திருப்பி போய் பார்ப்பதற்கான நேரமும் இல்லை. அதுக்கப்புறம் தொடர்ச்சி அவருக்கும் உடல்நல கோளாறு ஏற்பட்டுச்சு.
அந்த 10 நிமிடம் இந்த அலுவலகத்தில் வந்து பட்டது வந்து நான் ஏதாவது என்ன சொல்ல ஒரு பெரிய புண்ணியம்னு சொல்லுவாங்க. அவருக்கு அது அந்த நம்பிக்கை அவருக்கும் கிடையாது, எனக்கும் பாவ புண்ணியத்துமே நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் நல்லகண்ணு அவர்கள் இந்த இடத்த வந்தது அவருடைய கரங்களை பற்றியது என்னுடைய வாழ்க்கையில் உடைய உச்சபட்சமான காலகட்டமாக நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான மனிதர் தன் சொன்ன கமிட்மெண்ட்டுக்காக தன் சொன்ன வார்த்தைக்காக நிற்கணும்னு 99 வயசு நினச்சிக்காருனா அப்போ அந்த 83 ஆண்டுகள பொது வாழ்க்கையில் தன் சொன்ன சொல்லுக்காக எப்படி நின்றுப்பார், எப்படி மக்களுக்காக உழைச்சிருப்பார். உண்மையிலே சொல்லப்போனால் அவருடைய வரலாறுகள் எல்லாம் அவருடைய செய்த சம்பவங்கள் எல்லாம் சரியாக பதிவு செய்யப்படலை அப்படின்னு சொன்ன. பொதுவாக இந்த மாதிரியான போராளிகள், மக்களுக்காக நின்றவர்கள், மக்களுக்காக உண்மையிலே நின்றவர்கள் யாரும் தங்களுடைய வரலாறை பதிவு செய்து கிடையாது. போலியான போராளிகள், போலியான அரசியல்வாதிகளுடைய வரலாறு பதிவு செய்யப்படும், அது புத்தகங்களாக வரும், அது படமாக வரும், ஆவணப்படுத்தப்படும். உண்மையான போராளிகளுடைய வரலாறு எப்பவுமே ஆவணப்படுத்தப்படாது. அப்படித்தான் ஐயா நல்லகண்ணுடைய வரலாறு முழுமையாக ஆவணப்படுத்தப்படலை. 2 முறை, ஒரு முறை அம்பை சட்டமன்ற தொகுதியில், ஒரு முறை 1999 கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டி போட்டிருக்காரு. மக்களால் தோற்கடிக்கப்பட்டார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் மக்கள் மனசில் அவர் தோற்கடிக்கப்படலை. தேர்தல் அரசியலில் தோற்கடிக்கப்பட்டார். ஆனால் என்றைக்கும் தமிழ் சமூகம் உள்ளவரை, தமிழ் இனம் உள்ளவரை, உழைப்பாளி வர்க்கம்னு ஒன்று உள்ளவரை, தொழிலாளர்கள் என்ற ஒரு சமூகம் உள்ளவரை நல்லகண்ணு என்கிற அந்த போராளி வாழ்ந்து கொண்டே இருப்பார். நம் வள்ளல்களுடைய கதையை படிச்சிருக்கிறோம். பாரி, ஓரி, காரி, ஆய், நல்லி, அதியமான் கதை அவங்களாம் இருந்துச்சு. அவங்களோட கோடி கோடியாக இருந்துச்சு, லட்ச லட்சமாக இருந்துச்சு, பொண்ணும் பொருளும் இருந்துச்சு, அள்ளி கொடுத்தாங்க. பாரி வந்து தேரை கொடுத்துட்டு போகிறாரு, முல்லை வந்து முல்லை கொடிக்கு தேரை கொடுத்தாரு, பேகன் வந்து போர்வையை போற்றி விட்டார் அப்படின்னு படிக்கிறோம். இன்றைக்கும் பல வள்ளல்கள் இருக்காங்க, பெரும் பணக்காரர்கள் வள்ளலாக இருப்பாங்க. ஆனால் ஒரு எளிய மனிதன், ஒரு பாமர மனிதன், அவங்ககிட்ட ஒரு 10 லட்சம் வந்து அந்த 10 லட்சத்தை வைத்து ஒரு காரோ ஒரு வீடோ இல்லை 2 குழந்தை, அவர் 2 பிள்ளைகள் இருக்கு, 2 மகள் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்குது, அவங்களுக்கும் செய்ய முடியும் அவரால். மாமனாருடைய அந்த படுகொலை சமயத்தில் அரசு நிவாரணமாக 1 லட்ச ரூபா பணம் கொடுக்குது. அந்த பணத்தை சாதிய மோதல்ல பலியான மாமனாரை கொண்டதே ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் தான். அந்த மக்களுக்கே அந்த 1 லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுக்குறாரு. 80ஆம் ஆண்டு பிறந்த நாளில் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுவுரிமை கட்சி முழுக்க வசூல் பண்ணி 1 கோடி ரூபாய் நிதியாக அவருடைய உழைப்புக்கு சன்மானமாக கொடுக்குது. அதை ஒட்டுமொத்தமாக கட்சிக்கே கொடுக்குறாரு. தகைசால் தமிழர் விருது என்று 10 லட்ச ரூபாய் தமிழ்நாடு அரசு அறிவிக்குது. அந்த 10 லட்ச ரூபாயோடு 1000 ரூபாயை சேர்த்து அரசுக்கே திருப்பி கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இனி இந்த நூற்றாண்டில் பிறந்து வருவார், அது கற்பனைக்கு எட்டாத ஒரு மனுஷன். அதனால தான் நல்லகண்ணு எனும் வரலாறு, அதாவது எல்லாரும் வரலாற்றில் நம்ம வந்து நல்ல மனிதர்களை தேடலாம். நல்லகண்ணு என்பவர் வரலாறாகவே வாழ்ந்தவர். தனக்கு வந்த நிதியை தானமாக அதை கொடுத்தவர்களுக்கே திருப்பி கொடுத்தது, கட்சிக்கே திருப்பி கொடுத்தது, அரசுக்கே திருப்பி கொடுத்ததெல்லாம் தாண்டி யாரும் செய்யாத ஒன்று. தன்னுடைய 80வது பிறந்த நாளில் எழுதி வைக்கிறாரு, என்னுடைய உடலை அரசு மருத்துவமனையில் பயிலக்கூடிய மாணவருடைய கல்விக்காக என் உடலை தானம் பண்ணுறேன். உடல் உறுப்புகளை தானம் பண்ணுறவங்களை கேள்விப்பட்டிருக்கோம். உடலையே ஒருத்தர் தானம் பண்ணிட்டார். இன்னைக்கு தமிழக அரசு உண்மையிலேயே அரசு மரியாதையோடு அவரை அனுப்பி வைத்திருக்கிறது. அந்த உடல் அவருக்கு 2 மகள்கள், பேர குழந்தைகள், இப்போ எல்லாரும் இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க, சொந்தங்கள் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழல் இருக்காங்க. யாரிடமும் ஒப்படைக்காமல் அரசு மருத்துவமனையுடைய மாணவர்கள்ட்ட ஒப்படைக்கப்படுது. அவர்கள் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த உடலை வைத்து. ஒரு மனுஷன் வாழும் போதும் மக்களுக்காக வாழ்ந்து, அந்த மனிதன் இறந்த பிறகும் அந்த மக்களுக்காகவே தன் உடல் ஒப்படைக்கப்படுவது தமிழ்நாட்டில் இது ஏதாவது நடந்திருக்கா, இது நடக்குமா, இது உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். நம்ம எல்லாருக்கும் முன்னாடி நல்லகண்ணு அவர்கள் மிகப்பெரிய பாடமாக ஒரு வரலாறாக நிற்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் ஒரு 5 விழுக்காடு நாம் பொது வாழ்க்கைக்கு சமூக பணிக்கு ஆற்றினாலே அது ஆகச்சிறந்த அறமாக இருக்கும். அறம் தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு வரம்னு சொல்லலாம். தமிழர் வாழ்வியலில் மட்டும்தான் அறம் இருக்கும். அறமாகவே வாழ்ந்து முடித்திருக்காரு ஐயா நல்லகண்ணு அவர்கள். தோழர் நல்லகண்ணுவுக்கு நம்முடைய செவ்வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து,